போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டினா வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி இன் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ப்ராப்பர்ட்டினா நம்ம பார்க்கும்போது தெரிகிற குணாதிசயம் தான் ப்ராப்பர்ட்டி. அப்போ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் of a region system. Observe characteristics of the system. அதான் ப்ராப்பர்ட்டி. பார்த்தோன்னா ஏதோ இருக்கணும், பார்த்தோன்னா நமக்கு ஏதோ தெரியும், அந்த தான் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லும்போது அங்கே சிஸ்டம்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுங்க. சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இட் இஸ் அ ரீஜன், இடம். சரியா? இட் இஸ் அ ரீஜன் வேர் ஈட் and work interaction take place. Okay. ஃபங்க்ஷன், தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபங்க்ஷன்னா என்னென்னா இட் இஸ் அ குமுலேட்டிவ் பிஹேவியர், காமன் பிஹேவியர், காமன் குமுலேட்டிவ் behavior that can be defined. அதான் ஃபங்க்ஷன். ஸோ சிஸ்டம், ப்ராப்பர்ட்டி, ஃபங்க்ஷன், காமன் குமுலேட்டிவ் பிஹேவியர், டிஃபைன்ட், அதான் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒன்று சிஸ்டம் ஒன்றோட வகை தெரிஞ்சுக்கணும். இப்போ சிஸ்டம்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா, சிஸ்டம்னா எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சிஸ்டம்னா 3 வகைப்படும். என்னென்ன வகைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம், அடுத்தது க்ளோஸ்டு சிஸ்டம், அடுத்தது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே. ஓப்பன் சிஸ்டம்னா அங்கே என்னென்ன டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும்? மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டு அம்பு இல்லையா? மாஸ் டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ரெண்டுமே நடக்கும் அப்படின்றாங்க. ஆனால் க்ளோஸ்டுனா ஒன்லி மாஸ் டிரான்ஸ்ஃபரா? நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், சாரி, நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்கும். இங்கே மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், எனர்ஜி நடக்கும். அங்கே நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர். அது ஐசோலேட்டட்னா நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ரெண்டுத்துக்கு நோ நோ. ரெண்டுத்துக்கு எஸ் சொன்னானா ஓப்பன் சிஸ்டம். மாஸுக்கு மட்டும் டேய் உள்ள வராதுடா அப்படின்னா க்ளோஸ். எனர்ஜி நீ வேணா வந்துட்டு போகலாம், ஆனால் மாஸே நீ வரக்கூடாது. மாசும் வரக்கூடாது, எனர்ஜியும் வரக்கூடாது. நான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அவன் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இங்கே வந்து க்ளோஸ் சிஸ்டம்னா வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்? க்ளோஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே அந்த மாசு சுற்றிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளேயே மாசு சுற்றிட்டு, ஆனால் எனர்ஜி வந்து உள்ளே வரலாம், வெளியே போகலாம். ஐசோலேட் சிஸ்டம்னா மாசும் உள்ளே தான் சுற்றணும், எனர்ஜியும் உள்ளுக்குள்ளே தான் சுற்றணும். சரியா? வெளியில் இருக்கவனோட யாரோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, யாரு கூட ஆனந்தி பழக மாட்டார். ஆனால் ஓப்பன் சிஸ்டம்னா ஓப்பன் சிஸ்டம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே
வரலாம் போகலாம், மாசும் வரலாம் எனர்ஜி வரலாம், மாசும் போகலாம் எனர்ஜியும் போகலாம். இதுதான் ஓப்பன் சிஸ்டம். சரியா? இது வந்து சிஸ்டத்தோட ஒரு புரிதல். சிஸ்டம்னா 3 வகைப்படும். மாசு எனர்ஜி வந்துட்டு போனானா ஓப்பன் சிஸ்டம், வெறும் எனர்ஜி மட்டும் வந்துட்டு போனால் மாசு உள்ளுக்குள்ளேயே சுற்றினானா க்ளோஸ் சிஸ்டம். மாசு எனர்ஜி வெளியில் இருக்க எந்த மாசும் அது தனியாக இருக்கும், உள்ள தனியானா அதை ஐசோலேட் சிஸ்டம் சொல்லுவேன். ஐசோலேட்டுக்கு வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க்கு எக்ஸாம்பிள். க்ளோஸ் சிஸ்டத்துக்கு வந்து இன்ஜின் வித்தவுட் வால்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. இது இன்ஜின் வித் வால்ஸ் வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, ஆனால் ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி 2 வகைப்படும். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா the property which are defined independent of mass. independent of massனா அது என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டென்சிவ். அங்கேயும் இன்னு இருக்கு, இங்கேயும் இன்னு இருக்கு, இன்னுக்கு இன்னு. சரியா? the property which is depend on mass அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது கரெக்டாக தெளிவாக நம்ம ஒரு புரிதல் ஏற்படணும். தெளிவாக நம்ம புரிதல். இதுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் என்னென்ன? ப்ரெஷரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், டெம்பரேச்சர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். மாஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பட்டா இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஈல வர எல்லா பேரும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். எக்ஸ்டென்சிவ்ல இருக்கா? என்னென்ன எனர்ஜிலாம் தெரியும் உங்களுக்கு? இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் வேற என்ன எனர்ஜி தெரியும்? கைனடிக் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் எனர்ஜி. இப்போ ஈல பேர் ஆரம்பித்தாலே அவனும் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஜெயிச்சாங்க. ஈல என்தால்பி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இவங்களாம் தெரியும். சரியா? இதில் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் எந்த ப்ராப்பர்ட்டி? தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு வருது. தெர்மல் கண்டக்டிவ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி வந்து ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் பொட்டன்ஷியல் அதுவும் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஸ்பெசிஃபிக்னு வந்தாலே அது ஃபுல்லாக இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் என்தால்பி வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் என்தால்பி. ஸோ H வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, H வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, M வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ எக்ஸ்டென்சிவ்னா இன்டென்சிவ். ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸ்பெசிஃபிக்னு வந்தாலே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் வால்யூம் அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக்னு வந்தாலே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ இதுதான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் இது. அடுத்தது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து 2 வகைப்படும். ஒன்று பாயிண்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்று பாத் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னலாம் வரும்னா, பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா ஒரு இதுக்கு வச்சுங்க, ஒரு பிவி டயக்ராம் இருக்கு. இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது ஃபைனல் ஸ்டேட். The function which depends on end state only. end stateனா ரெண்டு தான். என்னென்னது? இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். இது ரெண்டுத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா அது பேர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் a thermodynamic function which depends on end state alone, that is initial state and final state. ஆனால் பாத் ஃபங்க்ஷன்னா
பாத் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, பாத் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் என்டையர் ஸ்டேட். பார்த்தீங்கன்னா கர்வ் இருக்குது அப்படின்னா இது 1 இது 2 தான், 3 4 5 6 7 8. ஸோ எல்லா ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், என்டையர் பாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். விச் டிபெண்ட்ஸ் ஆன் என்டையர் ஸ்டேட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட், ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல். இப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பாயிண்ட் ஃபங்க்ஷனா, பாயிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் a thermodynamic function which depends on end state, only initial state and final state. The path function is a function which depends on the entire state, which start from the initial state 1 to 2, combining all the state. எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டேட்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது, ஸ்டேட் இஸ் எ பாயிண்ட். ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுவோம். ஸ்டேட் இஸ் எ பாயிண்ட் which can be represented by any two thermodynamic property, which can be represented by, இங்கே வந்து ப்ரெஷர், இந்த ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணால் இவ்வளோ ப்ரெஷருக்கு இவ்வளோ வால்யூமுக்கு தான் அங்கே நோட் பண்ண முடியும். which can be defined by any two thermodynamic property, which can be defined by any two thermodynamic property அப்படின்னு எழுதலாம். defined by any two thermodynamic ப்ராப்பர்ட்டி, அதான் ஸ்டேட். அது எந்த தெர்மோடைனிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், நம்ம கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 வேல்யூ மாறும். சரியா? ப்ரெஷர் வால்யூமாக இருக்கலாம், டெம்பரேச்சர் என்ட்ரோப்பியாக இருக்கலாம், என்தால்பி என்ட்ரோப்பியாக இருக்கலாம். ஆனால் ஏதோ 2 ப்ராப்பர்ட்டியால் ஒரு புள்ளியை டிஃபைன் பண்ண முடிஞ்சா அதான் ஸ்டேட். சரி, தேங்க்யூ சாம்பியன்ஸ்.